ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் குடியிருக்கும் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக தான் இந்த பாதத்தையே தொட சொன்னேன். ஏன்னா இப்போ உன் வீட்டில் எல்லா நல்லதும் நடப்பதற்கான நேரமும் கால சூழ்நிலையும் வந்துடுச்சு. இனிமே எந்த சூழ்நிலையும் நீ மனம் தளர்ந்து போகவோ சோர்ந்து போவதற்கான விஷயமோ நடக்காது. எல்லா விஷயங்களையும் எந்த தங்குதடையும் இல்லாமல் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவும் அதற்கான அருளையும் ஆசீர்வாதங்களையும் அருளுவதற்காகவும் தான் என் பாதத்தை தொட சொன்னேன் என் செல்லமே. எப்போவுமே உனக்கு ஒரு சிலரை பிடிக்குதோ இல்லையோ, அவங்களுக்கு உன்னை பிடிக்கலன்னு தெரிய வரும்போது என்ன செஞ்சால் அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி மாறலாம்னு யோசிச்சு உனக்கு பிடிச்சதை நீ விட்டு கொடுத்து மாற்றிக்கொள்வதை விட, உன்னை பிடிக்காதவங்களுக்காக உன்னை மாற்றிக்கிறத விட, உன்னை பிடிச்சவங்களுக்கு எப்படி இருந்தால் உனக்கு பிடிக்குமோ அதற்கேற்றாற் போல நீ மாறுவது தான் சரியாக இருக்கும். நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதா? உனக்கு பிடிக்காதவங்களுக்காக நினச்சி நீ எதையும் மாற்றிக்காம உன்னை யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து அவங்களுக்கு பிடிச்சதை நீ செஞ்சினா அதுதான் சரியான முடிவாக இருக்கும். நீ செய்கிற எல்லா தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் காரணம் அறியாமைதாங்கிறது எனக்கு புரியுது. உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை இன்னும் நீ சரியாக புரிஞ்சுக்காம அறியாமையின் காரணமாகவே தவறு செஞ்சுக்கிட்டு இருக்க. உன் உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு வார்த்தைகளை அளவோடு சரி செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நிதானமாக வாழ ஆரம்பி. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா அருள் செய்கிறேன் என் செல்லமே. நான் என்னதான் உங்களுக்காக சொர்க்கத்தையே கொடுத்தாலும் கூட பக்கத்தில் ஒரு எட்டு போய் நரகத்தையும் பார்த்துட்டு வந்துடலாமான்னு யோசிக்கக்கூடிய பிள்ளைகளாக தான் மனிதர்கள் இருக்கீங்க. ஏன்னா என்ன செஞ்சாலும் உங்களுக்கு திருப்தியே வரமாட்டுது. எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சு இதை விட சிறந்ததா இன்னொன்று இருக்குமான்னு யோசிக்கிறத முதல்ல நீ நிறுத்து. நீ எனக்காக பயப்படணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு பயந்து தானே ஆகணும். பாவத்துக்கு பயந்து புண்ணியத்தை அதிகமாக செய்யக்கூடிய ஆளாக நீ இரு. நான் வேணும்னா உன்னை மன்னிப்பேன். ஆனால் உன்னுடைய கர்ம வினைகளும் பாவ மூட்டைகளும் உன்னை மன்னிக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தவறுகளை செய்யாமல் திருந்தி வாழ தயாராக என் தங்கமே. நீ எந்த தவறையுமே வேணும்னு செய்யலை. உன் மனக்கட்டுப்பாடில் இல்லாமல் சில விஷயங்களை நீ யோசித்து தப்பாக அவசரப்பட்டு செஞ்சிடுற. இனிமேலாவது எதை செஞ்சாலும் யோசித்து செய்ய பழகு. ஏன்னா உன் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கவங்க நீ தப்பே செஞ்சாலும் அதை சரின்னு ஏற்றுக்குவாங்க, தாங்கிக்குவாங்க. உண்மையான அன்பிற்காக உன்னையும் மன்னிச்சிடுவாங்க. ஆனால் அதுவே உன்னை புரிந்து கொள்ளாதவரும் உன் மேலே உண்மையான அன்பும் அக்கறையும் இல்லாதவரும் நீ ஏதாவது தவறு செய்யும்போது அதை உன் மேலே வெறுப்பாக மாற்றிக்கிட்டு உனக்கு எதிராகவும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க என் செல்லமே. அதனால தான் இனிமேலாவது எதை செஞ்சாலும் கவனமாக, பொறுமையாக, பொறுப்பாக, நிதானமாக செய்ய சொல்கிறேன். இதுவரைக்கும் நடந்ததை நினச்சி வருத்தப்பட வேணாம். ஆனால் இனிமே என்ன நடக்கும்னு சரியாக யோசித்து நடந்து கொள்ள பழகு. நடக்கப் போவதை நல்லதாக இருக்கட்டும்னு நம்பிக்கையோடு நீ வாழ தயாரானினா உன் வாழ்க்கையே சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்கும். நீ எதுக்காகவும் பயப்படவோ கவலைப்படவோ வேணாம். நீ எல்லாருக்குமே உதவி செஞ்சாலும் கூட உனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே வரலையே. எல்லாருக்கும் நீ உண்மையாக இருந்தாலும் கடைசியில் உன்னை தான் எல்லாரும் ஏமாத்துறாங்களே. நீ யாருக்கு நல்லது நினச்சாலும் உனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதேன்னு இந்த நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நீ ஏன் நன்றியை எதிர்பார்க்குற? எப்போ நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் யாருக்கு துணையாக ஆதரவாக போய் நின்னாலும் மறுபடியும் அவங்க இதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்காத. ஏன்னா இங்கு எல்லாருமே நன்றி மறந்தவர்களாகத்தான் மாறிட்டாங்க. நீ எப்போதும் நீயாக இரு, உனக்காக இரு. உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அப்புறமா மற்றவங்களுக்காக யோசி. நானும் சில நாளாகவே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இது நடக்குமா நடக்காதான்னு எதுக்கெடுத்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்க. உன்னுடைய முழு எண்ணங்களையும் உன் முழு கவனத்தையும் சிந்தனைகளையும் இந்த வராகி அம்மா என் மேலே திருப்பு. அப்புறம் எப்படி உனக்கு சந்தேகம் வருதுன்னு நானும் பார்க்குறேன். நீ முழுசாக என்னை நம்பும்போது எதுவுமே உனக்கு தப்பாக போகாது. நீ சில விஷயங்களை என்கிட்ட பிரார்த்தனையாக கேட்டிருக்க. சில விஷயங்களை என்கிட்ட சொல்லாமலேயே மனசுக்குள்ளே நினச்சி வேதனைப்படுற.
அதை யார்கிட்ட உன்னால் சொல்ல முடியுதோ முடியலையோ, இந்த அம்மா வராகி தாயி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத உன் மனவேதனைகளையும் கண் திறந்து பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக நல்ல முடிவை தருவேன். இதை உனக்கு சத்தியமிட்டு கொடுக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றி கொடுக்க தாமதித்தாலும் நிச்சயம் சரியானதை தந்தே தீர்வேன். ஒவ்வொரு தாமதத்திற்கும் பின்னால பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். கொஞ்சம் பொறுமையாக இரு. உன்னால என் ஆலயத்திற்கு வர முடியலைனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்துக்கிட்டு நீ இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் சரி, என்னை மனசார நினச்சா உனக்காக உன் பக்கத்தில் நான் வந்து நிற்பேன் செல்லமே. வாழ்க்கைங்கிற பெரும் கடல்ல ஒரு துடுப்பு கூட இல்லாத படகுல நீ யாருடைய துணையும் இல்லாமல் தனியாக தத்தளிக்கிறோமே நினச்சி கலங்காத. உன்னுடைய வாழ்க்கை படகுல நானே உனக்கு துணையாகவும் படகோட்டியாகவும் வந்து நின்று உன்னை நல்வழிப்படுத்தும் துடுப்பாகவும் மாறி அந்த துடுப்பை பயன்படுத்தியே உன்னை பாதுகாப்பாக நிச்சயமாக கரை சேர்ப்பேன். தைரியமாக இரு என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் தூங்க போகிறதுக்கு முன்னால் நான் சொன்ன சில விஷயங்களை மட்டும் யோசிச்சினா உன் வாழ்க்கையை பற்றிய கவலையோ பயமோ உன்னை நீயே தாழ்வாக நினைக்கும் எண்ணமோ வராது. நீயாவது ஒரு வீட்டுக்குள்ளே உன்னுடைய அறைக்குள்ளே தூங்குற, ஆனால் வசிக்க இடம் கூட இல்லாமல் எத்தனையோ நபர்கள் வீதியின் ஓரத்தில் தூங்குறத பார்த்துருக்க தானே. அப்படி இருக்கும்போது நீ எவ்வளவோ கொடுத்து வைத்த பிள்ளை அல்லவா. உனக்கு பெருசாக மாளிகை இல்லை, சொந்த வீடு இல்லை, பணம் நகைலாம் இல்லைன்னு எதிர்மறையாக சிந்திக்காதே. உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க வசிப்பிடமும் இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்க்கையை கழித்து வரும் இந்த காலகட்டத்தில் உனக்கு கிடைச்சிருக்கிறது கூட மிக பெரிய விஷயம்தாங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்பமோ துன்பமோ வெற்றியோ தோல்வியோ அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காம உன்னுடைய உழைப்பை கொடுத்துக்கிட்டே இரு. நிச்சயமா ஒரு நாள் நீ வெற்றி பெறுவாய். அதற்கு பிறகு தோல்வி உன்னை நெருங்க பயந்து விலகி ஓடும். எப்பவுமே யார் என்ன சொன்னாலும் விமர்சனங்களை உனக்குள்ள ஏற்றிக்காத. நிச்சயமாக நீ வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். யாராவது உன்னை நோக்கி விமர்சனங்கள் வைத்தாலும் நீ மௌனமாய் கடந்து போயிடு. காலங்கள் மாறலாம், நீ நம்பின மனிதர்கள் உன்னை ஏமாத்தலாம், ஆனால் நேற்றும் இன்றும் என்றுமே இந்த அம்மாவாக இருக்கக்கூடிய உன் வராகி தாய் உன் வாழ்க்கை சூழ்நிலையை வெற்றிடமாக விட்டுட மாட்டேன். நிச்சயம் நீ உன் வாழ்க்கையை சிறப்பாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு நான் வழிகாட்டுவேன் என் செல்லமே. உன் மனசில் நீ சுத்தமாக இருக்க, எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிற. அப்படி இருந்தும் கூட உன்னை சுற்றி இத்தனை போலி உறவுகள் இருக்காங்கன்னு நீ ஏன் கவலைப்படுற? உரிமை கிடைக்கிற இடத்துல நீ உறவாக சந்தோஷமாயிரு. உரிமை கொடுக்காத இடத்துல நீ ஓரமாக கூட நிற்காம அவங்கள விட்டு விலகி போயிடு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நான் உண்டாக்குறேன். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தையும் நல்ல நிகழ்வையும் சீக்கிரமே உன் வீட்டில் நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இன்னைக்கு நீ நினச்சது நிச்சயமாக நடக்கும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்ற போகிறேன். உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால் உன் பயணங்களும் தடம் மாறாமல் தானே இருக்கும். எப்போவுமே எண்ணத்தில் உறுதியாக இரு. நீ போய் சேரும் இடமும் சிறப்பாக வெற்றிக்குரியதாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நான் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் நீ செய்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உன்னை பற்றி தவறாக பேசுகிறவங்கள நினச்சி நீ கவலைப்படாதே என் செல்லமே. உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியலை, ஆனால் நான் நிச்சயம் எல்லாருக்குமே நல்ல பாடம் புகட்டுவேன். நீயாகவே உன்னை வருத்தி கொள்ளாதே. உனக்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்னு தைரியமாக இரு. வாழ்க்கையின் சவாலான காலங்கள்லையும் சவாலான சூழ்நிலைகளையும் நான் உன்னை சுமந்துக்கிட்டு தான் இருப்பேன். நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. ஒரு சிலரை பார்க்கும்போது அவங்க மேலே உனக்கு அன்பு அதிகமாகும். அப்புறம் அவங்கள பிடிச்சி போய் நீ பழகும்போது அவங்க நிஜமானவங்க, அவங்க நல்லவங்கன்னு தெரியும் போது அவங்க மேலே மரியாதை அதிகமாகுது. இப்படி உனக்குள்ள அன்பு வந்து அது மரியாதையாக மாறி மின்னும் போது மனசில் நம்பிக்கை உண்டாகிறது தானே.
அப்படிப்பட்ட நல்ல நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கூட நீ நட்பு வச்சுக்கோ. நான் உன் மேலே உனக்கு துணையாக உன் கூட இருந்து உயிர் கவசம் போல உன்னை பாதுகாப்பேன். உயிர் கவசங்கிறது விபத்தை தடுக்காது, ஆனால் விபத்து நிகழும்போது நீ தப்பிச்சுக்கிறதுக்கு உனக்கு வழிகாட்டும். அப்படிதான் இப்போதும் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் இறை நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும்.